பார்த்து குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கேன். இனிய நவராத்திரி எல்லாமே நம்ம நல்வாழ்த்துக்கள். பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல சேர்ந்த பிறகுதான் இவ்வளவு குஷி எல்லாமே எனக்கு வந்திருக்குது. சூப்பர் சிஸ்டர். ஸோ நிறைய நவராத்திரி நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கு. நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல வந்து கொலு பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். ஸோ சூப்பரா கொலு பண்ணியிருக்கிறீங்க, ஏற்கனவே காலைல காட்டுனீங்க. ஸோ இப்ப எல்லாரும் பாக்குறதுக்காக காட்ட போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்லுங்க, சொல்லிட்டு நம்ம கொலு பார்க்க போலாம். இப்ப வந்து ரீசெண்டா வந்து தலைகீழ் தொங்கு மரம், பகவத்கீதையில வர தலைகீழ் தொங்கு மரம் அப்படின்னு ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு எபிசோடு. அது நம்ம பிரம்மகுமாரிகள் தான் நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்து நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அதுல வந்து நம்ம ஞானம் எப்படி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலா திருமூலர்னு ஒரு சித்தர் இருக்கார் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து மலர் மிசையானும் அப்படின்னா, ஆதி பிரான்னா ஆதியிலே தோன்றின சிவபெருமான். அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற அணிமணி வண்ணன், மணி அணிகலன்களை அணிந்த பெருமாள். அப்புறம் வந்து ஆதி கமலத்துல இருக்கிற பிரம்மா. இவங்க எல்லாமே வந்து ஒரே சிவத்தின் இருந்து வந்தவர்கள் தான் தொடர்ச்சியாக. இது வந்து தெரியாம மக்கள் வந்து இவர் பெரியவர் அவர் பெரியவர் அப்படின்னுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப அறியாமை அப்படின்னு நம்ம திருமூலரே சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த மும்மூர்த்திகள் அனைவரும் நம்ம சதாசிவம்னு சொல்ற ஆதிசிவத்துக்கு கீழே தான் வர்றாங்களே. அது மாதிரி பட்டினத்தாரும் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரே ஒரு தெய்வம் தான் அது வந்து இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறார், தவிர மும்மூர்த்திகள் பத்தி ஸ்பெசிபிக்கா எதுவும் சொல்லல. அதே மாதிரி திருமூலரும் ஒன்றே குலன் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நான் அது எல்லாமே வந்து நல்லா விளக்கி இருக்கிறேன். கிறிஸ்டியன் மதத்துல எப்படி அது மாதிரி வருது, முஸ்லிம் மதத்துல அல்ல அவங்க இதுல எப்படி குரான்ல அப்படி சொல்லி இருக்கிறாங்க, அப்படி எல்லாமே சொல்லி இருக்கிறேன். இப்ப நம்ம நவராத்திரி கோலு வச்சிருக்கிறோம். அதுவுமே வந்து நான் அந்த இறுதியில என்ன சொல்லியிருக்கிறேன்னா, 3 தெய்வங்கள் சரஸ்வதி, மகாலட்சுமி, துர்கை, இவங்கதான் நவராத்திரி வந்து வெற்றி விழா கொண்டாட்டம் தான் கொண்டாடுறது. அவங்களுக்கு நன்றி, அதோட அவங்க தலைவரான சதாசிவத்துக்கும் நன்றி அப்படின்னு இருக்கேன். சதாசிவம் அவர்கள் வந்து ஒளிப்புள்ளியா இருக்கிறதுனால அதை கொலுவுல வைக்க முடியல. ஆனா கீழே இருக்கிற எல்லா அம்சங்களுமே அவருக்கு கீழே இருக்கிறது தான். இப்ப பிரம்மகுமாரிகளுக்கு நான் சேவை செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் அவங்களுடைய தன்னலமற்ற சுபாவம், இனிமையான சுபாவம், அதோட ஒரு பணிவு எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. இதுவரை நான் 3 பிரம்மகுமாரிகளுக்கு ட்ரீட்மெண்ட் 2 பேருக்கு முடிச்சுட்டேன், இன்னொருத்தவங்களுக்கு பண்ண இருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் பாபா செஞ்ச அதிசயத்தை வந்து நான் நிச்சயமா சொல்லணும். ஏன்னா இப்ப வந்து நான் இதுவரை ஆதிசிவனுக்கும் ஆதிசக்திக்கும் தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பதான் இந்த பாபா கேஸ்கள்லாம் வந்திருக்குது. அது வந்து அவரு ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் என்ன ஒரு வியாதினால குணப்படுத்தி காமிச்சிடுறாரு. காமிச்சிட்டு ஏற்கனவே வந்த சகோதரி அவங்களுக்குமே வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த வியாதி வர மாதிரி பண்ணியிருந்தாரு, வியாதி போன மாதிரி பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் டே அந்த வியாதி திரும்ப வந்துருச்சு. அப்ப என்ன அவர் சொல்றாருன்னா, நீ வந்து உன்னோட கர்ம வினையை நீக்கணும்னா இந்த மாதிரி சிவன் கிட்டதான் போகணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெளிவுறுத்தின பிறகுதான் ஆதிசக்தி இவங்க எங்க கிட்டே வர்றாங்களே. அதே மாதிரி வெளிநாட்டு சகோதரியுமே அவங்களுக்கு இதே அனுபவத்தை சொன்னாங்க. ஒரே நாள்ல வந்து அந்த எல்லா வியாதியுமே குணப்படுத்தி காமிச்சிருக்காரு. ஆனா மறுநாள் திரும்ப கொடுத்துட்டாரு. நான் அங்கே எங்கேயோ ஒரு வெளிநாட்டுல ஒரு மூலையில இருந்தாலும் உங்களை தான் வந்து பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. சோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் தான். சமீபத்துல வந்து ஒரு பாதாள ஜந்துவை வந்து பாதாள லோகத்துக்கே அனுப்பணும். அப்ப பாதாளமே திறந்து பிளந்து அது வழியா அந்த ஜந்து பல உயிர்களை குடிச்சது, பல வேதனைகள் 24-25 வருஷமா வேதனைகள் கொடுத்த அந்த ஜந்துவை வந்து உள்ள அனுப்புனது வந்து நான் வந்து ஒரு எங்க எபிசோட்ல போடுவேன், 65வது திருவிளையாடல் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை நம்ம சிவன் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது மக்களுக்கு தெரிவிக்கணும். அதே சமயம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சதாசிவம் அவர்கள் வந்து என்ன ஒரு வியாதினாலும் உடனே குணப்படுத்தி காமிச்சிடாரு. அவரால் அதெல்லாம் முடியும். அதனால அந்த கர்மவினையை நீங்க நீக்கணும் அப்படின்னா இந்த என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இந்த ஆதிசக்தி ஆதிசிவன் இவங்க இதுக்குதான் வர வேண்டி இருக்குது. சோ அதனால அவர் அந்த ப்ரொசீஜர் படிதான் நடப்பாங்க. அந்த வெளிநாட்டு சகோதரி அதான் சொன்னாங்க, இந்த மாதிரி லா இருக்கு, கர்மாசுக்கு வந்து அவங்க கட்டுப்பட்டுதான் ஆகணும். ஒரு செகண்ட்ல வந்து என்ன ஒரு வியாதியும் குணப்படுத்தக்கூடிய தகுதி உள்ள
அந்த மாபெரும் இறைவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம கிட்ட வர சொல்றாரு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்கு. அதோட அவங்களுடைய ஒரு இனிமையான சுபாவம், பழகுற தன்மை, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் 3 சகோதரிகளை இதுவரை பார்த்திருக்கிறேன். 3 பேருமே அவ்வளவு அற்புதமான சேவை செய்யக்கூடிய சகோதரிகள். என்ன ஒரு துன்பத்திலையும் எவ்வளவோ வருடங்கள் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டாலும் பாபாவை வந்து விடவே மாட்டாங்க. இப்ப இந்த வெளிநாட்டுல இருந்து வரப்போற சகோதரியுமே சொல்றாங்க, யாரும் வரலைனாலும் நானும் பாபாவும் வருவோம் அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான பக்தி, நேர்மை அது உள்ளவங்களுக்கு வந்து கடவுள் எந்த வகையிலும் உதவி செய்ய தயாரா இருக்காரு. அந்த கர்மாக்கள் தீர்ற சமயம் நிச்சயமா இவங்க வந்து வரத்தான் செய்வாங்க. இத வந்து மக்கள் உணர்ந்துக்கணும். அதே சமயம் சில சமயம் தீய சக்திகளால பாதிப்பும் எங்களுக்கு வரலாம். அப்ப என்ன அப்படின்னா, நான் வந்து வெறும் கருவிதான். அப்ப வந்து எனக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்தா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு, கடமை வந்து அந்த ஹையர் கமாண்டர்ஸ்க்கு தான் இருக்கு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நாம இப்போ குருவை பார்க்க போலாம். சொல்லுங்க சிஸ்டர். இப்ப பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவியர் படத்தை நீங்க பாக்குறீங்க. இவங்களுக்காக தான் நம்ம நவராத்திரி விழாவே கொண்டாடுறோம். மகிஷாசுர மர்த்தினியா அசுர வதம் செய்த முப்பெரும் தேவியர் சரஸ்வதி, அன்னை துர்கா மற்றும் லட்சுமி அன்னை. இவர்களுக்கு நம்ம வந்து 9 நாளா பூஜை செய்யறோம். அதோட அசுர சக்திகள் அழிந்து நல்ல குணம் வரணும் அப்படின்றத வேண்டதும், மனிதன் மனதுல இருக்கிற அசுர குணங்கள்லாம் மறைந்து நல்ல குணங்கள் வரணும் அப்படின்னு வேண்டதுக்காகவும் கொலு வைக்கிறோம். கொலு வைக்கிறப்போ நல்ல விஷயங்கள் பல நடக்கும். இங்க வந்து யார் கொலு வச்சாலும் சில பேர் குழந்தை பாக்கியம் கேட்பாங்க, சில பேர் ஏதோ வேற ஏதாவது கேட்பாங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு அம்மன் வந்து அருள் புரியுறாங்க. அடுத்த வருஷமே குழந்தையெல்லாம் கிடைச்சிருக்குது. சோ என்ன ஒரு சாதாரண மெட்டீரியல் திங்ஸ்க்காக கேட்டாலுமே அவங்க கருணையோட அருள் புரியுறாங்க. 9 நாளும் நம்ம வீட்டுல எழுந்தருளி எல்லா வரவங்களுக்கும் நம்ம மாதிரியா வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ஆசி வழங்க காத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். இது வந்து நிறைய படிகள் உள்ளது. நான் கொஞ்சம் ஒவ்வொரு படியா எக்ஸ்பிளைன் பண்றேன். மேல் படியில இருக்கிறது வந்து ராமர் பட்டாபிஷேகம், சரஸ்வதி பிள்ளையார், அப்புறம் சிவன் பார்வதி அவங்களுடைய இது, வரலட்சுமி இவங்க இருக்கிறாங்க. அடுத்தது வந்து அஷ்டலட்சுமியர் 8 பேரு, 8 பேர் அஷ்டலட்சுமிகள். அடுத்தது கார்த்திகை பெண்கள், கீழே 6 முருகர் குழந்தைகளா இருக்காரு. இது வந்து சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார் 4 பேர் சிவ குடும்பம். இங்க 4 பேர் வந்து அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் 4. இவங்க தான் தேவார பாடல்கள் இயற்றினவங்க. திருவாசகம் பாடல் இயற்றினவர் மாணிக்க வாசகர், இவங்க இருக்காங்க. அடுத்தது தசாவதாரமும் வச்சிருக்கிறேன், 10 அவதாரங்கள். இது வந்து 3 படிக்கட்டு கீழே இருக்கு. சரி, ஓகே ஓகே. இது 3வது படிக்கட்டு. இது தசாவதாரங்கள். அடுத்தது வரவரு நம்ம கல்யாண சமையல் சாதம், அவரு கடோத்கஜன். மகாபாரதத்துல வர பீமனுடைய மகன், அசுர மகன். அவருக்கு சாப்பாடு எல்லாம் நிறைய வச்சிருக்கு. கல்யாண சமையல் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்த மகாகாளி, சிவன், நந்தி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம மகாபாரதம் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், துர்வாச முனிவருக்கு கோபாரணன்றதுக்காக துரியோதனன் வந்து அவர் இந்த திரௌபதி அக்ஷய பாத்திரத்தை கவுத்துட்டா அதுல சாப்பாடு வராது, அந்நேரமா அனுப்புவோம் சாப்பிட வரேன்னு சொல்லி இவர் வருவாரு. அப்ப கிருஷ்ணர் அதுல ஒரே ஒரு பருக்க இருக்கும், அத சாப்பிட்ட உடனே இவருக்கு வயிறு ஃபுல்லாயிடும். எனக்கு வேணாமா ஒண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சோ அதுதான் இந்த கதை. அடுத்தது சாகஸ் பார்க். இது வந்து எனக்கு 2 பேரங்க இருக்காங்க. அதுல ஒரு பையன் இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த மேல் படிக்கட்டு காட்டுங்களா? ஃபர்ஸ்ட் காட்டுங்களா? ஃபர்ஸ்ட் மேல் மேல 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 டாப். அதுல அப்படியே பொறுமையா காட்டுங்க. இந்த சைடு என்ன இருக்கு? லெஃப்ட்ல சரஸ்வதிக்கு என்னாண்ட
இது ராமர் பட்டாபிஷேகம். ஓ, ராமர் பட்டாபிஷேகம். ஆமா. சரஸ்வதி, பிள்ளையாரு, சிவன், பார்வதி. இது என்னது பக்கத்துல? நந்தியா? நந்தி, முருகன். நந்தி, முருகர், அம்மன். இது வந்து லட்சுமி, இது வந்து ஆதிபராசக்தி பக்கத்துல இருக்க தலையில பாம்போட. ஓகே. அதுக்கு கீழே அஷ்டலட்சுமிகள். அஷ்டலட்சுமி, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அஷ்டலட்சுமி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அஷ்டலட்சுமின்னுவாங்க. ஆனா லக்ஷ்மி வந்து நாராயணனுடைய மனைவி. அப்ப 8 லட்சுமி இருக்கிறாங்கன்னா 8 நாராயணன் இருப்பாங்கன்றது யாருக்குமே தெரியல. ஸோ அது வந்து சூப்பரா வச்சிருக்கிறீங்க. ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த பாத்தீங்கன்னா இது 5000 வருட காலச்சக்கரத்துல முதல் பாதி சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம். இதை அப்படியே 4 சம யுகங்களாக பிரித்தால் 1250 வருடம் தான் வரும். இதுல சொன்ன மாதிரி, வேதங்கள்ல சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது. இதுல முதல் அந்த சத்யுகம் இருக்கு இல்லையா, அங்கதான் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும். 8 வம்சம் இருக்கும். நாராயணனுடைய மகன், 2வது நாராயணன், அடுத்த மகன், அடுத்த நாராயணன், 1ஆம் பல்லவன், 2ஆம் பல்லவன் மாதிரி. ஸோ இந்த 8 வம்சம், அந்த 8 நாராயணன் கல்யாணம் பண்ற வெவ்வேறு பெண்கள் தான் இப்ப இங்க காட்டப்படுற அஷ்டலட்சுமி. அப்ப அஷ்டலட்சுமினாலே 8 நாராயணன் இருப்பாங்கன்றத நம்ம யோசிக்கல. அதுல பாத்தீங்கன்னா ஆதிலட்சுமி, ஆதி நாராயணன் சொல்றாங்க. அப்ப ஆதினாலே அதுக்கு அடுத்தது நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ இந்த ரகசியம் அதுல வெளிப்பட்டு இருக்கு. அதுக்கு தான் காட்டினேன். அதுக்கு கீழே சிஸ்டர், சோ லக்ஷ்மின்றது முதல் யுகம், சத்யுகம். சத்யுகத்துலதான் வந்து லக்ஷ்மி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன காட்டியிருக்கிறீங்க சிஸ்டர்? அதுக்கு அடுத்தது அவ்வை பாட்டியும் பிள்ளையாரும் கதை நிறைய இருக்கு இல்லைங்களா. அது அடுத்து மீனாட்சி அம்மன், அப்புறம் ஒரு செட்டியார் கடை வச்சிருக்காரு. இது குபேரன், நவநிதி. சரி, ஓகே. இது ஃபுல்லாவே வந்து நரகத்தில் நடக்கிற விஷயங்கள். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நரகத்துலதான் பக்தி வரும், சொர்க்கத்துல பக்தி இருக்காது. ஸோ சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் எப்படி 8 லட்சுமி நாராயணன் இருந்தாங்களோ அந்த மாதிரி அடுத்த யுகம் திரேதா யுகத்துல 12 ராமர் சீதை இருப்பாங்க. இது எந்த வேதத்திலயும் இருக்காது. வேதத்துல சொன்ன மாதிரி ராமர் வந்து சீதையை கத்திட்டு போற விஷயம் எல்லாம் அங்க இருக்காது. அப்படி இருந்தா அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது. இங்க கத்திட்டு போற விஷயம் எல்லாம் எங்க நடக்குதுன்னா, கலியுகத்தின் இறுதியில நம்மளதான் ராவணன் கத்திட்டு போயிட்டான். ராவணன்னா வேற ஒண்ணும் இல்ல, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம், ஒரு நிமிஷம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன் தான் நம்மள கடத்திட்டு போயிட்டான். அப்படி கடத்திட்டு போகும்போதுதான் நம்ம கடவுளையே வேண்ட ஆரம்பிக்கிறோம். சொர்க்கத்துல யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம யாரெல்லாம் சாமி நினைக்கிறோமோ அவங்க உயிரோட்டமாக இருப்பாங்க, வேற யாரும் இல்லை, நாம தான் அப்படி இருந்தோம். கொஞ்சமாக சக்தி இழந்து நரகத்திற்கு வருகிறோம். அந்த நரகத்தில் வரும்போது நம்ம மெயினா சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருப்போம். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. எப்ப ஆத்மான்றத மறந்து உடல்ன்ற உணர்வு வருமோ அப்பதான் காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே மனுஷனுக்கு வருது. அது வரைக்கும் காமம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை எப்படி பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அவ்வளவு பரிசுத்தமாக அங்க சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இருந்ததுனால, அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை போன்ற தெய்வீக குணங்கள் நிரம்பி இருந்ததுனால அவங்களத்தான் தெய்வம்னு இங்க நரகத்தில் பக்தி மார்க்கத்தில் நாம கோயில் கட்டி கும்பிடுறோம். சொர்க்கத்தை ஞான மார்க்கம்னு, நரகத்தை பக்தி மார்க்கம்னு சொல்லுவோம். ஸோ அதனாலதான் நீங்க புராண கதையில பாத்தீங்கன்னா பாதாள லோகத்தின் கடவுள் அப்படின்னுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அம்மனை தான் கும்பிடுவாங்க. அம்மன், பிள்ளையார். இங்க இப்ப நம்ம வழிபடுறது எல்லாமே நாம தான் இப்ப நரகத்துல இருக்கிறோம். நரகத்தின் கடைசியின் ஒரு வருடத்தில் தான் சிவபெருமான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்மை அழைச்சிட்டு போறார். மீண்டும் ஆத்மான்னு உணருங்க. இப்ப ஆத்மா வந்து பரமாத்மா சிவனோடு, இவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்றது கடவுள் ஒருவரே. அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வீக குணம் நிரம்பும். இந்த உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு தூய்மையாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவோம். அதனாலதான் மேல சிஸ்டர் வந்து முதல் படிக்கட்டுல சிவபெருமானை வச்சிருக்கிறாங்க. சரி, அப்ப சிஸ்டர் மேல சிவனை வைச்சது காரணம் என்ன, உயர்ந்தவர் அவர் தான். அவரு கொடுக்கிற ஞானத்தை கேட்டு அதுக்கு அடுத்தது படிக்கட்டுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மட்டும் வச்சிருக்கிறாங்க. பட் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்குது. அதுக்கு அடுத்ததுதான் ராமருடைய பட்டாபிஷேகம் வச்சிருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா திரேதாயுகத்துலதான் ராமர் இருக்கிறாரு.
பட் சிஸ்டர் வந்து பக்தி மார்க்கத்துல எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி வச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலா பிரம்மகுமாரிகள் வைக்கும்போது எப்படி இருக்கணும்னா, மேல சிவன், அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான் அங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராமர் சீதை, அதுக்கு அடுத்தது தான் பக்தி மார்க்கம். அங்கதான் பிள்ளையார் முருகன் இவங்களை வழிபடுறது. இப்ப சிஸ்டர் காட்டுற மாதிரி அந்த சித்தர்கள், இதெல்லாம் பக்தி மார்க்கம் வழிபடுறாங்க பாருங்க. ஸோ அதை தான் சிஸ்டர் காட்டியிருக்கிறாங்க. சொல்லுங்க சிஸ்டர். இது வந்து நம்ம மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். இது வந்து வைரமுடி பெருமாள் அப்படின்னுட்டு மேலக்கோட்டையில இருக்காரு வைரமுடி பெருமாள். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது வந்து இந்த அது நல்ல கார்த்திகை வைரமுடி பெருமாள், அவரை காட்டுங்க. அது சூப்பரான பேரு. ஏன்னா சொர்க்கத்துல வந்து வைரம் வைடூரியெல்லாம் சர்வசாதாரணமா கல்லு மாதிரி கிடைக்கும்ன்றார், கல்லு மண்ணு மாதிரி. ஸோ அதனால அழகான பேர் வச்சிருக்கிறாங்க. சூப்பர். அவரு முதல் யுகத்தில் வருபவர் நாராயணன். ஓகே சிஸ்டர், அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது 6 குழந்தைகள், கார்த்திகை பெண்கள், 6 முருகன். ஸோ இந்த முருகன் எல்லாம் எங்க வராங்கன்னா, நம்ம தான் அது. சிவனுக்கு 2 விதமான குழந்தைகள். சிவன் சொல்வதை அப்படியே கேட்கிற ஒரு பிள்ளையார், எதிர்த்து வாதம் பண்றவங்க எல்லாம் முருகன். பெரும்பாலும் வாதம் தான் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? எந்த மதத்துல இருக்குது, எந்த வேதத்துல இருக்குன்னு கேட்டுட்டு இருப்போம். ஸோ அவங்க எல்லாரும் முருகன் அப்படி வருது. பட் இருந்தாலும் கடைசியில அவங்க எல்லாரும் மாறிடுவாங்க. ஸோ கடைசியில முருகனும் அனைத்தையும் துறந்து ஆண்டி கோலத்துல போய் நிற்கும் பொழுதுதான் அவர் உயர்ந்த நிலைக்கே வர. வாதம் பண்ற வரைக்கும் அவர் அந்த உயர்ந்த நிலைக்கு வரல. ஸோ இப்ப நம்ம வந்து இறைவனுடைய ஞானத்தை கேட்கிறோம். ஞானம் என்னன்னா, நீங்க ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற ஞானத்தை அவர் கொடுக்குறார். ஏன்னா இறைவனும் அப்படிதான் இருக்காரு, நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, சிவபெருமான் நெத்தியில இருந்து தோன்றிட்டதா சொல்லிட்டாங்க. சிவனுக்கு உடம்பே கிடையாது, சிவன் ஒளிப்புள்ளியா இருக்காரு. அவர் ஒருத்தர் உடம்புல வந்து பேசுறாரு, அவர் உடம்புல நெத்தியில இருந்து தானே ஞானத்தை கொடுப்பாரு. ஸோ அதனால நெத்தியில இருந்து தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் கிடையாதுன்றதுக்காக தான் அங்க 6 பேரை காட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா நிறைய குழந்தைகள் உருவாகி இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் உடலால இருந்தாலும் குணத்தால் அனைவரும் ஒருவரே அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி கட்டி அணைக்கும் போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அதாவது ஆரம்பத்துல இருக்கக்கூடிய பிரிவினைகள் எல்லாம் கடைசியில ஒன்னாயிடுது அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க சிஸ்டர். இதுவும் சிவ குடும்பம் தான். இதுல வந்து சைவ சமய புரவர்கள்னு சொல்ற அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர், இவங்க 4 பேர் இருக்காங்க. நரகத்துல ஆமா பக்தி மார்க்கம், சிவனை வழிபடுறது, வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை வழிபடுறது, அப்படி நிறைய பிரிவினைகள் போகுது. ஆமா, அது தசாவதாரம் கீழே இருக்கிறது. இது வந்து ஜடாத்கஜன், அந்த கல்யாண தசாவதாரம் காட்டுங்களா? அந்த தசாவதாரத்தோட எல்லா கதையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கதை வேற வேற மாதிரி இருக்கும், அவதாரம் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா சாரம் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ இங்க அழிக்கிற அரக்கன் வந்து இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்றது நமக்குள்ள இருக்குது. அதை இறைவனை நினைத்து அழிக்கிறது தான் அங்க வெளிப்புறமாக நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதனால்தான் பரசுராம் கையில பரசு இருக்கும் இல்லையா? ஸோ யார் கழுத்தை வெட்டுறாங்கன்னா நம்மளுடைய தேகம்ன்ற உணர்வை வெட்டுறது. நான் தேகம் கிடையாது, ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறது. ஸோ இப்படி அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அனைத்து ஆத்மாக்களையும் கரை சேர்க்கிறோம், இந்த நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறோம். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மீன் அவதாரம் வந்து ஒரு கப்பலை வந்து அழைச்சிட்டு போகும், நரகத்துல இருந்து குறிப்பிட்டவர்களை மட்டும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போற மாதிரி காட்டப்பட்டு இருக்கும். ஸோ இதே விஷயம் பைபிள்லயும் பாத்தீங்கன்னா நோவாவின் பேழைன்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேர் எல்லா உயிரினத்திலையும் ஒரு ஜோடியை எடுத்துட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி காட்டுவாங்க. வேற எங்க இடம் எங்க, அங்கேயே தான் இருக்கும். உலகம் அழியும், மழை பெய்து பிரளயம் வரும். ஒரு 21 நாள் மழையோ 1 மாசம் மழையோ கழித்து தண்ணி எல்லாம் வடிந்த பிறகு புத்தம் புதிய உலகமாக மாறுது. ஏன்னா எல்லாரும் இறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உலக அழிவு கடைசி 100 வருடம் நடக்குது. ஸோ அந்த கடைசி 100 வருடம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்ப கடவுள் கொடுக்குற ஞானம் தான் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. நாம பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். நம்ம ஆத்மாதான் நான், உடம்பே கிடையாதுன்னு நினைச்சிட்டு அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் இறைவன் கொடுக்கிற ஞானம். இந்த ஞானத்தை கொடுத்து எல்லோரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறது நாம தான். ஸோ அப்ப அந்த மீன் அவதாரம் அதுவும் நம்மை தான் குறிக்குது. ஸோ ஒவ்வொரு அவதாரத்தின் கதையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும்.
இரவுக்கும் பகலுக்கும் இடையில நரசிம்ம அவதாரம்னுவாங்க. ஸோ சொர்க்கம் தான் பிரம்மாவின் பகல், நரகம் தான் பிரம்மாவின் இரவு அப்படிங்கிறது கீதையிலே இருக்கும். சொர்க்கம் சொல்லியிருக்க மாட்டாங்க, சத்தியுக திரேதயுகம் பகல், துவாபரயுக கலியுகம் இரவுன்னு இருக்கும். ஸோ அப்ப இந்த பகலுக்கும் இரவுக்கும் இடையில் வருகிறார் கடவுள். இது பகல், இது இரவு, ரெண்டுத்துக்கும் இடையில சிவபெருமான் வர. அதனால்தான் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாத நேரத்தில் நரசிம்ம அவதாரம் வந்து ஹிரண்யகசிபுவை கொலை பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எதுவுமே ஸ்தூலமா நடக்கிற கொலை கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிறதுக்கு இறைவன் வந்து கொடுக்கிற ஞானம். சொல்லுங்க. அடுத்தது இந்த கடோத்கஜனை பத்தி இன்னொன்னு சொல்லணும். அவன் அசுரன் நிறைய சாப்பிடுவான் அப்படின்ட்டு அண்டாண்டா வச்சிருக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி சாப்பாட்டு பிரியர்களா இருக்கிறது நாம தான் இல்லையா. இப்ப கலியுகத்தின் இறுதியில புலனின்பத்துக்கு அடிமையாகி இருக்கிறோம். சோ அதனால அப்படி இருந்த நம்மைத்தான் கடவுள் அப்படி மாத்துற. எதா கரிமீன் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்த நம்மள வெறும் சாத்வீகமாக சமைக்கப்பட்ட சைவ உணவு, இறைவனின் நினைவில் சமைக்கப்பட்ட உணவு, நாமே சமைத்த உணவு, வெளியில வாங்கி சாப்பிட்றதோ ஹோட்டல்ல சாப்பிட்றதோ இல்லாமல் இருப்பவர்களாக மாத்துறார். இப்படிப்பட்ட கதோகஜனாக இருந்த நம்மை. சொல்லுங்க. அடுத்தது ராமகிருஷ்ணர் சாரதா தேவி வழிபட்ட மகாகாளி இது சொல்லணும். ஏன்னா ராமகிருஷ்ணருக்கு மகாகாளி வந்து பல தடவை காட்சி கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து பக்தி மார்க்கத்துல அவங்களுடைய பாவனைக்கு ஏற்ப காட்சி கிடைக்கும். ஸோ அதுக்காக நிஜமாகவே அவங்க வந்தாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பக்தியில நீங்க அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு இயேசு காட்சி கொடுப்பாரு. அவங்களுடைய பக்தி பாவனைக்கு ஏற்ப அது நடக்கிறது. சொல்லுங்க. இது அந்த கிருஷ்ணர் கதை. இந்த ஒரு சோறு பருக்கையை சாப்பிட்டு முனிவர் வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு வரும் இல்லையா. பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி கையில அட்சய பாத்திரம் வச்சிருக்கிறாங்க. கையில கிருஷ்ணர் கையில இந்த ஒரே ஒரு பருக்க சாதம் இருக்கு. அத சாப்பிட்ட உடனே அந்த அட்சய பாத்திரத்துல திரௌபதி சாப்பிட்ட பிறகு எதுவுமே வராது. அதனாலதான் துர்வாசர் வந்து கோவப்பட்டு இவருக்கு சாபம் கொடுப்பாங்கட்டு துரியோதனன் நினைச்சிருப்பான். இவருக்கு வந்து வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு பருக்க சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல் ஆயிடுது. இவர் அந்த கிருஷ்ணர் ஒரு பருக்கையை சாப்பிட்டானா இவருக்கு வயிறு ஃபுல் ஆயிடுது. அதனால எனக்கு பசியே இல்ல, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். சாப்பாடும் போடவும் முடியாது அந்த நிலைமையில. இதுதான் கடவுளுடைய இது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் அவர் எப்படி நம்மளை காப்பாத்துறாருன்றத நம்மளால உணர முடியும். ஆனா கடவுளை மட்டும் நினைச்சிட்டு இருக்கணும், மற்றவர்களை நினைக்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ திரௌபதி அந்த கடைசி நேரத்துல துகிலுரியும் போது கூட அங்க கடவுளாக கிருஷ்ணரை காட்டிட்டாங்க. ஆனா உண்மையில் கடவுள் சிவன் தான். அவருடைய நினைவில் இருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தும் நீங்க காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு கடவுள் உத்தரவாதம் கொடுக்கிறார். சொல்லுங்க. இது சும்மா பார்க் தான், எல்லாம் அப்படியே பாத்துருங்க. அது ஒரு பார்க்ல இந்த மாதிரி ட்ரெயின் சின்ன பிள்ளைங்க வந்தா பாக்குறதுக்கு. அதுல சில பொம்மைகள். இது ஸ்கூலு. இப்ப கலியுகத்துல நடக்கிறது தானே அதுவும். ஆமா. இது பிள்ளையார் வந்து செஸ் விளையாடுறாரு. இது வந்து நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப கலியுகத்துல சொர்க்கம் போயிடுச்சு, சொர்க்கம் இல்ல. அப்ப கலியுகத்துல அம்யூஸ்மெண்ட் பார்க் இந்த மாதிரி தான் மக்கள் வந்து பொழுது கழிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது செயற்கையாக உருவாக்கி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது ஏரோப்ளேன் இது பாக்குறதுக்குன்னு போய் எவ்வளவு பேர் செத்துருக்காங்க பாருங்க. அது எதுக்கு அப்படி போறாங்க? கரெக்ட். அது என்ன சொர்க்கமா இருக்குது? நீங்க வானத்துல அப்ப ஆக்சுவலா பாலஸ்தீனம், இஸ்ரேல், உக்ரைன் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏவுகணை வந்துட்டு இருக்குது. அவங்க இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. இவங்க போய் காசு கொடுத்து போய் வழிய வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஏரோப்ளேனை பாக்குறேன்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, லட்சக்கணக்கான வேடம் பிள்ளையார் செஸ் விளையாடுறது வந்து சூப்பரானது சிஸ்டர். ஏன்னா பிள்ளையார் வந்து புத்திவான் இல்லையா, புத்தியினால செயல்படுபவர். ஸோ செஸ் விளையாடுறதுக்கும் புத்தி அவசியம். ஸோ அது கரெக்டா இருக்குது பிள்ளையார் செஸ் விளையாடுறது. அதுவும் என்ன எலி கூட செஸ் விளையாடுறாரா? ஸோ மாயாவோட தானே செஸ் விளையாடுறோம் நம்ம இல்லையா. மாயாவோட நம்ம விளையாடுறது. இந்த காமம் கோபம் பற்று பேராசாங்க இருந்தா மாயை அது தடையை ஏற்படுத்த ஏற்படுத்த இறைவனின் நினைவுனால அதை அனைத்தையும் நம்ம வெல்றோம். ஸோ அது தானா அமைஞ்சிருக்குது. சூப்பர் சிஸ்டர். கூடிய விரைவில் கோயில கூட இதை வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க. பால திரிபுர சுந்தரி மடியில இருக்காங்க. ரெண்டு பக்கம் பாவைகள் இருக்கிறாங்க.
அது அன்னை ஆதிபராசக்தி தான் கையில கரும்புவில் வச்சிருக்கிறாங்க. ம். இது வந்து கிருஷ்ண லீலை அப்படின்னு வச்சிருக்கிறேன். ம், ம், இதுல சின்ன வயசுல இருந்து கிருஷ்ணர் பண்ண லீலைகள்லாம் இருக்குது. ம், ம். முதல்ல வந்து குழந்தைய பிறக்கிறாரு இல்லையா, தவழ்றாரு. அப்புறம் அந்த அம்மா உரியில கட்டி போடுறாங்க வெண்ணெயை திருடுறதுனால. வெண்ணெய் திரட்டினது. அதுதான் கடவுள் சொல்றாரு, சொர்க்கத்தை வந்து இறைவன் நினைவுனால நீங்க அடையிறதை தான் திருடுறதுன்னு அவங்க காட்டிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து சண்டையெல்லாம் போடல, தானா நம்மள நோக்கி வருது யோக பலத்தினால. யோகம்ன்றது இறைவனை நினைக்கிறது. சோ அதனால அது வெண்ணெய் நமக்கு வருதுன்றது, வெண்ணன்றது பாலுடைய எசன்ஸ். ஸோ அந்த மாதிரி சொர்க்கம் தான் எசன்ஸ். அது அடுத்து வர வர எசன்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க. மீதி இருக்கிறது என்ன இருக்குது, நீர்மோராச்சு, அப்புறம் வெறும் தண்ணி தான் இருக்குது கலியுகத்துல. ஓகே சிஸ்டர். அது அந்த மலையை கிருஷ்ணர் மலையை தூக்குறாரு. அது என்னன்னா, இந்த துக்கத்தின் மலையை நாம தூக்கி போடுறோம். கலியுகம் ஃபுல்லா துக்கமா இருக்குது. இந்த துக்கத்தின் மலையை தூக்குறதுக்காக ஒவ்வொரு பிரம்மகுமாரிகளும் ஒரு விரல், அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். இதன் மூலமாகத்தான் சொர்க்கம் உருவாகுதுன்றதுடைய நினைவாக பக்தி மார்க்கத்துல அப்படி கதை உருவாகி இருக்கு. சொல்லுங்க. இது வந்து நம்ம கடவுளை குழந்தைய நினைக்கிற மாதிரி இவரும் ராமானுஜரும் கிருஷ்ணர் பொம்மைய ஒண்ணு தேடி போவாரு டெல்லிக்கு. அப்ப வந்து அது வந்து இங்க இருந்து கவரப்பட்டு போன பொம்மை. இந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, முஸ்லிம்கள் படையெடுப்புல தூக்கிட்டு போனது. அத தேடி போறப்போ இந்த பிள்ளை தானே அவர் மடியில வந்து உட்காந்துக்குமா நடந்து. அதான் செல்ல பிள்ளை கிருஷ்ணர். அதாவே அந்த பொம்மை நடந்து வந்து உட்காந்துக்கும். இது நம்ம நேற்று தான் வீடியோ போட்டோம். கடவுளை குழந்தையா நினைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் இறைவனை ஈஸியா நினைக்க முடியும். குழந்தையதான் எப்பவுமே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த பாம்பு கீரை மீராவா? ஓகே, அது வேற. பாம்பு கீழே மீரா வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே. பாம்பு மேல வந்து கிருஷ்ணர் ஆடிட்டு இருக்காரு. காளிங்க நர்த்தனம். காளிங்கன்ற விஷப்பாம்பு வந்து அந்த யமுனை நதியே விஷமாக்கிடும். சோ அப்ப அந்த பாம்பை அவர் சாகடிப்பார். உண்மையில் இந்த கலியுகத்தை காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற 5 தலை நாகம் விஷமாக்கிடுச்சு. சோ இந்த நாகத்தின் தலைகளை இறைவனின் நினைவிலிருந்து உடைக்கக்கூடிய கிருஷ்ணர்கள் நாம தான். ஸோ அதோடைய நினைவை வந்து பக்தியில வணங்குறாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸான பக்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல நம்பர் 1 பெண்ல பாத்தீங்கன்னா மீரா தான். ஆண்ல வந்து நாரதர். ஸோ அதை வச்சிருக்கிறாங்க. இது கிருஷ்ணர் வந்து இருக்கிறது ஆயர்பாடி பெண்கள் சுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயமும் வந்து இப்ப நடக்கிற விஷயம்தான். ஆத்மா எல்லாமே பெண் தான், சிவபெருமான் தான் நம்ம அனைவருடைய கணவன். ஸோ அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கணவனை நினைக்கிற மாதிரி. ஸோ அந்த மகிமையை தூக்கி கிருஷ்ணருக்கு போட்டதுனால அது கேட்கறதுக்கு வேற மாதிரி இருக்குது. பெண் பித்தன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இது ஆத்மா பரமாத்மாவோடு இணையிற உறவு. கிருஷ்ணருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சிவன் மற்றும் ஆத்மா, பரமாத்மான்றது சிவன் தான். ஸோ அவரை நினைத்து நாம ஆனந்த போதையில் இருக்கிறது தான் அதோடைய நினைவாக அங்க சிவனுக்கு பதில் கிருஷ்ணர் பேரை போட்டு தேகதாரியை போட்டதுனால அது கேட்கறதுக்கு வேற மாதிரி இருக்குது. சொல்லுங்க. இதுல வந்து நம்ம பகவத்கீதை கிருஷ்ணர் உபதேசிக்கிறார் இல்லையா, அந்த தேர். சூப்பர். அது நம்ம பாக்குறோம். இது பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய கல்லு மாதிரி ஒண்ணு இருக்குது சைடுல. அது வந்து ஒரு அரக்கன் வந்து பகாசுரன்றவன் கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருக்கப்போ தூக்கிட்டு காற்று மாதிரி வருவான். அதான் சூறாவளி மாதிரி இருக்கு. சரி சரி சரி. தூக்கிட்டு போறப்ப கிருஷ்ணர் அவர் குழந்தையா கையில இருக்காரு. அவர் வெயிட்ட வச்சு அப்படியே அமுக்குவாரா, அவன் அப்படியே இறந்து போயிடுவான். இந்த கையில சின்ன குழந்தை தெரியுது இல்லையா? ஆமா ஆமா, தெரியுது. அதுதான் அந்த கதை. இது வந்து பகவத்கீதை. இது பாண்டுரங்கர், ருக்மிணி இவங்க 2 பேரு. அப்புறம் அதுக்கு கீழேயும் கிருஷ்ணர் அவங்க அம்மா உரியில கட்டி போடுறது. இது அவங்க அண்ணன் பலராமனோட கிருஷ்ணர். அப்புறம் ராதே கிருஷ்ணன். இது குருவாயூரப்பன். இது வந்து ராதே கிருஷ்ணன் தான் இந்த பின்னால இருக்குது. அடுத்தது சும்மா இந்த சின்ன பிள்ளைல இன்ட்ரெஸ்டுக்காக அந்தமான் காடுகள் வச்சிருக்கிறேன். கலியுகமே காடா இருக்கு. ஆமா, உலகமே காடாதான் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டா வைப்போம் அப்படின்னுட்டு இந்த நல்ல ஆதிவாசிகள் புலி வேட்டையாடி தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் இது அவங்க கொட்டு முரசெல்லாம் அடிச்சுட்டு தான் போவாங்க வேட்டைக்கு, அந்த மாதிரியானது. கண்டிப்பா கடைசியில இந்த சூழ்நிலை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வரதான் போகுது.
இப்பவே நமீபியால எல்லாம் வந்து காட்டு விலங்கு சாப்பிடுறாங்க. சாப்பாடே இல்லைன்னும் பொழுது விலங்கையும் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா விலங்கை எல்லாராலையும் அடிக்க முடியாது. யார் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறது? அவன் வந்து காட்டுவாசி, அவனுக்கு ட்ரைனிங் இருக்கு. மனுஷன் என்ன பண்ணுவான்? அப்ப புல்ல எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு கடவுள் சொல்லி இருக்கிறாரு. பாலஸ்தீன்ல இப்பவே புல்லு சாப்பிடுறாங்க, சாப்பாடு கிடைக்காம. அது அவங்களுடைய கஷ்டம். இது அவங்களுடைய ராஜா ராணி, அவங்க சும்மா துப்பி வச்சிருக்கிறாங்க. பின்னால அவங்களுடைய குடும்பம், குடிசைகள் அந்த மாதிரி வச்சிருக்கிறேன். அடுத்தது போனோம்னா 18 சித்தர்கள். இது எல்லாத்துக்கும் தலைவரா இருக்கிறது இவர் தான், அகத்தியர்னு சொல்லுவோம். ஆமா, இவரு. மீதி பேரெல்லாம் அவருக்கு கீழே இருக்கிறவங்க தான் எல்லாமே, அவருடைய சீடர்கள்னு சொல்லிக்கலாம். அகத்தியரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, சிவனுடைய கல்யாணத்துக்கு எல்லாரும் அங்க போயிடுவாங்க, கைலாயத்துக்கு. அப்ப பூமியே வந்து அந்த பக்கம் சாஞ்சிடுதான். சோ அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அகத்தியரை அனுப்புறாங்களாம். அப்ப பாருங்க, அத்தனை பேருக்கு சமமாக ஒரே ஒரு அகத்தியர். இது ஆக்சுவலா ஞானம் கொடுக்கறதை பொறுத்தது. இது சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது இறைவனுடைய ஞானத்தை கொடுத்து சிவனுடைய மனைவியாக இப்ப நாம எல்லாரும் மாறிட்டு இருக்கிறோம். அப்ப அப்படி அங்கிருந்து ஒருத்தர் இங்க சேவைக்கு வந்தவங்களை வந்து அகத்தியர் அப்படின்னு சொல்றாங்க. இது சும்மா மாடு கன்று பிள்ளையார் இருக்காரு, பிள்ளையார். இது வந்து வைஷ்ணவி தேவி. இந்த 3 பெரும் தேவிகள், 3 கல்லு அப்படிதான் இருக்கும். இது கருடன் பின்னால, இதுல வரலட்சுமி, இது பிள்ளையார். இது சும்மா பிள்ளையார கும்பிடுறாங்க கொஞ்சம் பேரு. இது வந்து வில்லேஜ், இது நம்ம ஊரு வில்லேஜ் மாதிரி ஒண்ணு. இந்த தீபாவளி கொண்டாடுறாங்க. கட்டில நாய் இருக்குது. இந்த கிராமத்துல கடை வச்சிருக்காரு இவரு. இந்த காக்கா கதை, இந்த இது இருக்கு இல்லையா, அந்த கதை, தண்ணி கல்லு போட்டு தண்ணி வர வைக்கிறது. ஆமா, அது இங்கெல்லாம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விலங்குகளுக்கு கூட தண்ணி கிடைக்காத ஒரு நிலை இப்ப இருக்குது. அது ஒரு ஸ்கூல் புக்ல அதோடைய புத்திசாலித்தனத்துக்காக காட்டினாங்க. தண்ணி கிடைக்காத நிலை இல்லையா? நிறைய நம்ம பாக்குறோம். மனிதர்களுக்கும் தண்ணி கிடைக்கல, விலங்குகளுக்கும் தண்ணி கிடைக்காம இறக்குறாங்க நிறைய நாடுகள்ல. இன்னொரு பக்கம் வெள்ளத்துல இறக்குறாங்க. அடுத்தது இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்ல. இது வந்து தலையாட்டி பொம்மை, தலையாட்டும். இது ஆடுது பாத்தீங்களா, தலையாட்ட. அது கீழே வந்து இந்த பெண்கள், இந்த கிராமத்துல எல்லாம் வேலை பாக்குறவங்க, இது அங்க செட்டு வாசிக்கிறவங்க. இப்படியே போகுது. இது ஒரு குடும்பம். மரபொம்மை இல்ல, இதெல்லாம் நிறைய இது மரபொம்மை. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நிறைய இது. நார்த் இந்தியால மரபொம்மை தான். ஆமா, இது அவங்களோட வீடு. இது மாதிரி இது ரோட்ல வண்டி வருது, இது மாதிரி. அடுத்தது வந்து இது வந்து ஈஜிப்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். நாங்க போயிருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ், அதாவது நரி, இந்த பூனை, இந்த உல்ஃப், ஓனாய், இதெல்லாம் தான் அவங்க வந்து தெய்வமாக்கியிருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்க சாப்பிட்டுருமா, பிணத்தெல்லாம் இழுத்து சாப்பிடும்ல, அது முந்தி அதை அவங்க தெய்வமாக்கிட்டாங்க. அதாவது நம்மளுக்கு எதிரியா இருக்கவங்கள நண்பன் ஆக்கிக்கிட்டாங்க. கடவுளை பயமுறுத்துற மாதிரி காட்டுறாங்கல்ல, அதனால பயமுறுத்தக்கூடியதெல்லாம் கடவுளாக்கி விட்டாங்க. கரெக்ட். இது அவங்க ஃபேமஸ் கிளியோபாட்ரா. இது வந்து அவங்க சீ காடு. இந்த லேடி கிளியோபாட்ரா, இது சீ காடு. இந்த மாதிரி இருக்கிறது மம்மி. அங்க பிரமிடு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பிரமிடை விட வேற ஒரு இடத்துலதான் நிறைய மம்மிகள் இருக்கு. அது நமக்கு ஃபேமஸ் ஆகல. அங்கதான் வந்து
ரொம்ப கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கம், வைர வைடூரியம் எல்லாமே கொள்ளை அடிச்சுட்டாங்க. அதை எடுத்து தோணுனவங்க அவ்வளவு தூரம் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஆஃப்டர் லைஃப்ல வந்து ரொம்ப நம்மள மாதிரி மறுபிறவின்னு கிடையாது, அதே உடம்போடயே அவங்க வந்து ஆஃப்டர் லைஃப் இருக்கு அப்படின்னு நம்பினவங்க அந்த 5000 வருஷம் முந்தி அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க ஃபேரான்னு சொல்றாங்க, அவங்க ராஜா ராணி. ராஜா பேரு ஃபேரோ இப்பவும் பைபிள்ல இருக்குது. இது வந்து அவங்க ரான்னு கும்பிடுறாங்க, இந்த மேல கொம்போட இருக்கிறது. இது வந்து அமுன் ரா, அதாவது அந்த காலத்து தெய்வங்கள். இதெல்லாம் தலையில சூரியன் இருக்கும். இது ஸ்பிங்க்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மனித முகம், சிங்க உடல். அது சுத்தி காட்டுறீங்க கொலுல. இது வந்து நம்ம ஆங்க்னு சொல்லுவாங்க, நம்ம ஹீலிங் சிம்பிள். ஆஃப்டர் லைஃப்ல வந்து இந்த ஹீல் பண்ணி இந்த உயிரை வரவழைக்கிறதுக்காக இந்த தெய்வங்கள்லாம் இதை யூஸ் பண்ற மாதிரி அங்க வச்சிருப்பாங்க. அது ஆங்க், இது பேரு. இது மாதிரி நம்ம மெடிக்கல் ஃபீல்டுல இன்னும் இருக்கு இந்த சிம்பிள். ஆக்சுவலா சத்தியுகத்தை சொர்க்கத்துல ஆரம்பிச்சு அப்படியே நரகத்துல வந்து நரகம் வர வர விஸ்தாரம் ஆகுது, வெவ்வேறு நாட்டுக்கெல்லாம் போறாங்க. சொர்க்கத்துல வெறும் இந்தியா மட்டும்தான் இருக்கும், அதுவும் டெல்லி சார்ந்த பகுதி மட்டும்தான், யமுனை கரை மட்டும்தான் சொர்க்கமாக இருக்கும், மற்றதெல்லாம் கடலுக்கு அடியில இருக்கும். அதுக்கப்புறம் நரகமாக ஆகும்போதுதான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் மக்கள் இடம் பெயர்ந்து போறாங்க. அதனால அந்த இந்து மதத்துடைய தாக்கமும் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வழிபாட்டு முறையிலையும். இது நம்ம ஊரு மகாபலிபுரம் கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், அப்புறம் நம்ம அர்ஜுனன் தவம், கலங்கரை விளக்கம், கடற்கரை கோவில், இதெல்லாம் இருக்குதுல. மகாபலிபுரத்தையே இங்க மினியேச்சரா காட்டியாச்சு. ஆமா, அதுல இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு இதா இருக்கு. அதுல இருக்க யானை இந்த இதெல்லாம் கூட சேர்ந்து அப்படி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து அனுமார், சிவன் குடும்பம் இது மாதிரி வச்சிருக்கிறேன். கீழே வந்து இந்த தாடகை வதத்தும் பண்ணுவாங்க இல்லையா, ராமர் லட்சுமணர், தாடகை அரக்கிய பண்ணுவாங்க. ஆமா, அந்த படம் கிருஷ்ணர். இது வந்து திருப்பாற்கடல் கடையிறது, அதுல இருந்து அமுதம் வரும், ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த கையில வச்சிருக்காங்க. எல்லா கதைக்கும் மையம் அதுல இருந்து தானே வரும். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடலை கடையும் போது அமுதம் வருதுன்றாங்க. ஸோ இது உண்மையில அந்த கடல் வந்து ஞான கடல், சிவனை குறிக்கிறது. அவர் கொடுக்கிற ஞானத்தை மனதுக்குள்ள சிந்தனை பண்ண பண்ண நமக்கு வரக்கூடிய புது புது கருத்துக்கள் தான் நமக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்குது. ஸோ அமிர்தம் சாப்பிட்ட அந்த உணர்வை கொடுக்குது. அமிர்தம் சாப்பிட்டா இறக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஞானத்தை நம்ம தாரணை பண்ண பண்ண அமரலோகமாகிய சொர்க்கத்தில் நாம பிறவி எடுப்போம். ஸோ அதை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான படம் அது. எல்லா கதையுமே அதை பேஸ் பண்ணி தான் வரும். சரிங்க. இது வந்து 12 ஜோதிர்லிங்கம். இந்த ஜோதிர்லிங்கத்தை பத்தி என்ன சொல்லணும்னா, தனக்காக இல்லாம பிறருக்காக தான் எல்லாருமே வேண்டுறாங்க. இந்த ஜோதிர்லிங்கமா இங்க எழுந்தருளி அருள் புரியணும் அப்படின்னுட்டு சிவன்கிட்ட. அந்த மாதிரியா சுயநலமே இல்லாம இருக்கவங்களுக்கு இவர் ஜோதியா காமிக்கிறார். அதுதான் ஜோதிர்லிங்கம். 12 ஜோதிர்லிங்கம். நம்ம ஊர்ல ராமேஸ்வரம் ஒண்ணுதான் இருக்கு. கண்டிப்பா. இன்னொரு மொத்தம் 12. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிவலிங்கம் தான் உண்மையிலே கடவுளுடைய அடையாளம். அவரு சின்ன நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த கீழே மேல் பாதி முட்டை மாதிரி இருக்குல்ல, அதுதான் சிவனை குறிக்கிறது. கீழ்பாதி பாத்தீங்கன்னா ஒரு வயோதிகர் உடல்ல வந்து கடவுள் பேசுறாரு இல்லையா, அவருக்கு பிரம்மான் பேரு. அந்த பிரம்மாவுடைய வாய் வழியா பேசுறாரு. ஸோ சிவன் லிங்கத்துடைய கீழ்பாதி பிரம்மாவுடைய வாய், அதனால்தான் அது கோமுகி அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வழியாக இறைவனுடைய ஞான அமிர்தம் வருது அப்படிங்கிறதுனால தான் அதுல இருந்து வர தண்ணி எடுத்து நம்ம நெத்தியில தலையில எல்லாம் தடைக்குவோம். ஏன்னா இங்கதான் ஆத்மா இருக்குது, அது புத்திக்கு போகட்டும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இறைவனுடைய ஒரு கரெக்டான சிம்பிள்னு சொல்லலாம். பட் ஆனா அவர் இப்படியும் இல்லை, இவ்வளவு பெருசாவும் இல்லை. பட் அதுக்கு மேல காட்டி இருக்கிறாங்க இல்லையா, கழுத்துல பாம்பு போட்டுட்டு இருக்கிறது, அது சிவன் கிடையாது, அது சங்கர். அது தலையில இருந்து கங்கை வர மாதிரி. இது என்னன்னா, இறைவன் கிட்டதான் இந்த ஞானம் இருக்குது, ஞான கங்கை அவர்கிட்ட இருந்து வருது. சோ அவருக்கு உடல் கிடையாது, அதை ஒரு உடலாக உருவப்படுத்தி அப்படி காட்டி இருக்கிறாங்க. மற்றபடி அந்த மாதிரி ஒரு நபர் வந்து கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா விளக்கு பூஜை பண்றாங்க பெண்கள். இது வந்து திருவண்ணாமலையில இருக்கிறது. அண்ணாமலை, உண்ணாமலை. அண்ணாமலை சிவன், உண்ணாமலை அம்மன். இது ராமர், லட்சுமணர், அனுமார், கடைசியா முருகர்.
இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள். ம், ம், அது பிள்ளையார் நடுவுல வச்சு இப்படி வச்சிருக்கேன். ம். இது வந்து நல்லா ஜாலியான செட்டு. பிள்ளையார் வந்து எல்லாமே விளையாட்டா நிறைய பண்றாரு. இந்த இது கச்சேரி பண்றாரு, இசை கச்சேரி. 12 வகையான பிள்ளையார். மொத்தத்துல ஆனந்தமா இருக்கிறது. இப்ப நம்ம ரொம்ப ஆனந்தம். பாருங்க, இந்த இதை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி காதை இப்படி பாடுறாரு பாருங்க. இது எல்லாமே இப்ப இந்த ஞானத்தை இவங்கெல்லாம் இணைத்துக்கிட்டு இந்த ஞானத்தை இசையமைக்கிறாங்க. ம், இது பாருங்க, சிவ பூஜை பண்றாரு இந்த பிள்ளையார். அதுதான் அந்த அந்த அதுதான் முக்கியமான விஷயம். அந்த இறைவனுடைய நினைவுல இருக்கிறதுனால அவருடைய மனநிலையில் ஏற்படுற மாற்றத்தை தான் வெளியில எக்ஸ்பிரஷனாக பாடுற மாதிரி ஆடுற மாதிரி எல்லாம் காட்டுறது. இது எல்லாமே நம்ம மனதுக்குள்ள நடக்கிறது. அடுத்தது ஆஞ்சநேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வந்து இப்ப வீரமானவர் விவேகமானவர்ன்றதால அதனால இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கிறேன். இது ஆஞ்சநேயர் கலெக்ஷன். நடுவுல இவங்க லட்சுமி நாராயணன் திருப்பாட்கடல்ல இருக்கிறாங்க. இது வந்து லட்சுமி நாராயணன் இது அவங்க காலமிக்கு விடுறாங்க. சூப்பர் சூப்பர். ஆமா, லட்சுமி எப்போ பாதத்துலதான் பிடிச்சிட்டு இருப்பாங்க சேவை செய்யறதுனால. இதுவும் கொஞ்சம் ஜாலியான இதுதான். இது வந்து கிருஷ்ணலீலா. அது ராதேயாவும் இருப்பாரு, கிருஷ்ணராவும் இருப்பாரு. ரெண்டாவும் மாறி மாறி ஆடுவாங்க. எல்லாம் சேவை செய்யறவங்க, சில தெய்வங்கள் படம் கலந்துருக்கும். இந்த மாதிரியான இது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அத்தனை கோபிகை கூடவும் கிருஷ்ணர் ஆடுற மாதிரி காட்டுவாங்க ஒரே நேரத்துல. சோ அந்த மாதிரி இறைவன் எத்தனை பேர் நினைத்தாலும் அந்த நேரம் உங்க பக்கத்துல இருப்பன்ற இல்ல, அவர் கூப்பிட்டார் இவர் கூப்பிட்டாரு, கடவுளால முடியும்ன்ற. ஒரே நேரத்தில் நிறைய பேரோட என்னால வர முடியும். ஏன்னா அவர் வேறு ஒரு புள்ளி தானே, நினைக்கிற நேரம் தான். ஏன்னா காலையில 4 மணி அல்லது 2 மணிக்கு எழுந்திரிக்கணும்ட்டு நம்ம படுத்தோம்னா டக்குன்னு வந்து ஷார்ப்பா அந்த டைம்க்கு எழுப்புவார். ஆச்சரியமா இருக்கும். சத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அல்லது நம்மள தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும், அல்லது அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த இறைவன் நினைவிலே வாழும்போது நமக்கு தெரியும் இந்த கிருஷ்ணலீலா உண்மையில் சிவலீலா அப்படின்ட்டு. இவ்வளவுதான் பிரதர், எல்லாம் காமிச்சிட்டு. சோ அதனால இறுதிய 3 தேவியரையும் காமிச்சிட்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இந்த முப்பெருந்தேவியருடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சரஸ்வதி நம்மள மாதிரியே வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வீணை வந்து ஞானத்தை கொடுக்கிறது. உண்மையில துர்கையும் சரஸ்வதியும் வேற வேற கிடையாது, ஒருத்தரே தான். இங்க சாந்தமா இறைவன் நினைவுல இருந்து தனக்குள்ள இருக்கிற அசுர குணத்தை அழிக்கிறத தான் அங்க துர்கையா காட்டுறாங்க, ஒரு ஆக்ரோஷமான குணம் மாதிரி. மற்றபடி சரஸ்வதியும் துர்கையும் ஒண்ணுதான். இவங்க தான் சத்தியுகத்தில் மகாலட்சுமியாக மாறுறாங்க. ஸோ அது நாம அப்படி மாறணும். ஸோ சிஸ்டர் வந்து ஞானத்தையும் கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் சுத்தி காட்டிட்டாங்க. சத்தியுகத்துல ஆரம்பிச்சு கலியுகத்தின் இறுதியில ஸ்கூலு, பார்க்கு, எகிப்து, அப்படி எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குரு வந்து பெரும்பாலும் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. சூப்பர் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரர் திரு பி.கே. சரவணகுமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த குரு வந்து நிறைய பேர் பார்க்கணும்னு வைக்கிறது தான். இது ஆயிரக்கணக்கானவரை போய் சேர போகிறது. அதையும் கேட்கணும்னு நினைச்சேன். இது எப்படி டெய்லி உங்க தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுவீங்களா, எப்படி இது? ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவா கூப்பிடுவோம். ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒரு நாள் ரிலேட்டிவ் சர்க்கிள். 9 நாளுமே 9 வகையான இது வருவாங்க. புவர் பீப்புளும் வருவாங்க. கடைசி நாள் வந்து என்ன பண்ணுவேன்னா, எல்லாம் ஒரு 100 டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு எல்லாம் வர பையங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துறது. ஒரு நோட்டு, பேனா செட்டு, இல்லைன்னா பென்சில் பாக்ஸ். ஆனா அது ரொம்ப முந்தி கண்ட்ரோல் பண்ண முடியாம போனதுனால இப்ப வந்து ஒரு ஹெல்ப்பர் வச்சு டோக்கன் தீர்ந்து போனாலும் யாரையும் வெறும் கையை அனுப்புறது இல்ல, ஏதாவது பென்சிலு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறது. ஆனா இப்ப அதுங்கதான் ரொம்ப ஜாஸ்தி வராங்க. இந்த அவுட் சைட்ல பையங்க தான் ஜாஸ்தி வராங்க பொண்ணுங்களோட. இதுக்கு பூஜையும் பண்ணுவீங்களா? பூஜை 9 நாள் 9 வகையான இது. 3 நாள் 3 சாதம் வைப்பேன், மீதி நாள் 6 நாள் வெவ்வேறு வகையான சுண்டல்கள் வைக்கிறது. இன்னைக்கு வந்து இது சுண்டல், இந்த சுண்டல் வச்சிருக்கிறேன், பச்சை பட்டாணி. வடநாட்டுல வந்து அந்த 3 நாள் வந்து 3 நாளா பிரிச்சு 3 தேவிக்கு வைப்பாங்க. 3 நாள் சரஸ்வதிக்கு, 3 நாள் லட்சுமிக்கு, 3 நாள் துர்காவுக்குன்ட்டு வைப்பாங்க. அங்க வந்து இது துர்கா பூஜா அப்படின்னுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அங்க பலவிதமா கொண்டாடுவாங்க. பட்டு இது அங்க நவராத்திரியாவே தான் பிரதர் கொண்டாடுறாங்க. அங்கேயும் நவராத்திரி தான். அவங்க நிறைய நவராத்திரி கொண்டாடுவாங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர். இன்னொரு நவராத்திரியும் வரும் ஏப்ரல் மேல. கரெக்ட். அவங்க நிறைய கொண்டாடுவாங்க. அவங்க துர்கை வந்து அவங்களோட மகள் அப்படின்னுவாங்க. கல்கத்தால வந்து அவங்க மகளா பிறந்ததுனால ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க நவராத்திரி. அதுக்கு தசரா எல்லாம் சேர்ந்து தானே வருது. அவங்க விரதமும் இருப்பாங்க இந்த நாட்கள்ல, கண்ணும் முழிப்பாங்களாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பானைக்குள்ள விளக்கு வச்சு 9 நாளும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஸோ இது எல்லாமே ஏன்னா இங்க முக்கியமான விஷயமே இங்க துர்கை மகிஷாசுரனை அழிக்கிறது, ஒவ்வொரு தெய்வமும் போய் அசுரனை அழிக்கிறது, இது எல்லாமே உடல்ன்ற உணர்வை அழித்து ஆத்மான்ற தீபத்தை சதா எரிய விட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது ஆத்மான்ற உணர்வுல இருக்குது. ஸோ அப்ப அந்த உடலுடைய நினைவாக அங்க மண்ணுப்பானை, உள்ள இருக்கிற தீபம் தான் ஆத்மா. ஸோ இப்படி வந்து வடநாட்டுல வழிபடுறது உண்டு. ஸோ பெஸ்ட் சிவராத்திரி நவராத்திரி வீடியோ இதுவாக தான் இருக்கும் சிஸ்டர், இது வரைக்கும் நம்ம போட்டதுல. ஓம் சாந்தி சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பை அளித்த அனைவருக்கும், பார்த்த அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள். நன்றி. அவசியம் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லோரும் கண்டிப்பா இதெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய கோயிலுக்கே அழைச்சிட்டு போன மாதிரி சிஸ்டர் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அனைவரும் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்.